அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டே என் மூளை கட்டப்பல, என் முட்டாப்பல, என் மக்கட்ட டேய் ஒன்னாலடா போடா, அப்படி போடா. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது தேர்தல் தேதி ஆல்ரெடி அறிவிச்சிட்டாங்க. பட் இன்னும் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வேட்பாளர்லாம் அறிவிச்சிட்டாங்க. பட் அறிவிச்சதுக்கப்புறம் வேட்புமனு தாக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வரும் பார்த்தீங்களா. ஸோ அது இப்போ தான் ஒவ்வொருத்தவங்களா வேட்புமனு வந்து தாக்கல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக பார்க்க போனீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து அவருமே பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வேட்புமனு தாக்கல் வந்து பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டிவிகேவோட தலைவர் வந்து விஜய் அவர்களும் பார்த்திங்க அப்படின்னா வேட்புமனு தாக்கல் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதில் தான் மேட்டர் இருக்குது. ஸோ அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தாவேக்காவோட தொண்டர்கள் பார்த்திங்க அப்படின்னா எதுக்காக இந்த அளவுக்கு ஒரு ஜோம்பிஸ் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது இப்போ வரைக்குமே நமக்கு புரியவே இல்லை. ஸோ அது என்ன ஏதுன்றது தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஜய் வந்து வேட்புமனு தாக்கல் வந்து பண்ணிட்டார். பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துக்கு பிரச்சாரம் அப்படின்றது வந்து ஒவ்வொரு ஷெட்யூல் பண்ணி போயிட்டுருக்காரு. ஸோ இந்த ஷெட்யூல் பண்ணி போனதில் எனக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் வெளியே வந்தார் அப்படின்னா இவ்வளோ நாள் நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, அதாவது விஜய் வந்து வெளியே வரவே மாட்டேங்கிறாரு, எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காரு. ஐயா இப்போயாச்சும் வெளியே வாங்கயா, அண்ணா இப்போயாச்சும் வெளியே வாங்கினா கொஞ்சம் சும்மா இருங்கண்ணா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இவர் வெளியே வந்ததுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களாக பார்க்கும்போது, ஐயா நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்திருக்கலாமே, எதுக்கு நீங்கள் வெளியே வந்தீங்கன்ற லெவலுக்கு இப்போ பல பேர் ஏன் பார்த்தீங்க அப்படின்னா இவனுங்க பண்ணக்கூடிய அந்த செயல்கள்லாம் ரொம்ப என்ன சொல்ல ரொம்ப கொடூரமான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா இவங்க பண்ணக்கூடிய அவங்க அந்த குரூப் அந்த இது வர்றது அந்த ஒரு இதை பார்க்கும்போது ஏதோ ஜோம்பிங்க வந்து விடுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவங்க வரும்போது கீழே நிறைய பேர் விழுகிறானுங்க, கண்டுக்கிறது இல்லை. ஏன் தூக்கி விடுவோமே, கொஞ்சமாச்சும் லைட்டாக தூக்கி விடுவோம், அதெல்லாம் கிடையாது, ஏறி மிதிச்சு போயிட்டு இருக்காங்க. அந்த ஒரு படம் பார்த்துருப்பீங்களா, ஜெயம் ரவியோட படம் பார்த்துருப்பீங்க, அந்த மிருதன் அப்படின்னு சொல்லி. அந்த படத்தில் எப்படி ஓடி வருவானுங்களோ அதை விட கொடூரமாக ஓடி வந்துக்கிட்டு இருக்கானுங்க. ஏங்க அவரும் ஒரு மனுஷன் தான், அவரும் நம்மளை போல் 2 கை 2 கால் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான். அவரை பார்க்குறதுக்கு எதுக்கு இந்த அளவுக்கு அடிச்சுக்கிட்டு ஓடுறானுங்கன்னு தான் புரியவே மாட்டேங்குது. ஏன் நீங்கள் பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை பார்க்க போகிறீங்களா, இல்லை பார்க்காத ஒரு விஷயம் பார்க்க தீட்டீங்களான்னு தான் தெரியல. ஏன்னா கீழே ஒருத்தர் விழுந்திருக்கான், அதை கூட கண்டுக்காமல் அந்த பேரிகேட்டை உடச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க இவங்க மனுஷத்தன்மைன்னு இப்போ வரைக்குமே புரியலைங்க. இவங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னு ஒரு விஷயம் புரியவே இல்லை. ஏன்னா இவனுங்க வந்து இது வந்து விஜய் மேலே வந்து ஒரு தப்புமே சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவர் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே தான் இருந்தார். நம்ம சொல்லி இப்போ தான் வெளியே வந்தார். ஏன்னா ஒரு விஷயம் நல்லா கவனித்து பாருங்களேன், விஜய் வந்து நிறைய அதாவது 1-2 இடத்துல எனக்கு தெரிஞ்சு 1-2 இடத்துல இவங்களை வந்து கொஞ்சம் எப்படியாச்சும் இவங்களை வந்து கொஞ்சம் நேர்வழிப்படுத்துவோம், இவனுங்க வந்து ஒழுங்குபடுத்துவோம், கொஞ்சம் அவங்கள வந்து ஒரு நார்மலான ஒரு இதில் கொண்டு வருவோம்னு சொல்லி 2-3 இடத்துல பேசியிருந்தார். ஆனால் கடைசியாக நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவர் அந்த வார்த்தை பேசுகிறதே நிப்பாட்டிட்டார். ஏன்னா அவருக்கே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இவனுங்க வந்து இவங்களை வந்து நம்மளால் திருத்தவும் முடியாது, சொன்னாலும் கேட்கவும் மாட்டாங்க, என்ன பண்ணாலும் இவங்க பண்ணுறது தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி அவருமே நினச்சி அவருமே சொல்கிறத நிப்பாட்டிட்டார். அவருமே சொல்கிறதெல்லாம் நிப்பாட்டி ரொம்ப காலம் ஆகிப்போச்சு. இது எந்த லெவலுக்கு இவங்க பண்ணுறதெல்லாம் பீக்கில் போகிறத 1-2 வீடியோ நான் போட்டு காட்டுறேனே, அதிலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதில் ஒரு பொண்ணு சொல்லுதுங்க, அதாவது 2 பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க சொல்கிறாங்க, அதாவது எனக்கு விஜயை வந்து பார்த்தா போதுங்க, ஏன்னா நான் 2 புள்ளையை நான் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன், நான் இங்கே என் உயிரே போனாலும் பரவாயில்ல, ஏதாவது விஜய்க்காக என் உயிரே போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி ஒரு பிள்ளை சொல்லுது. பாப்பாங்களெல்லாம் வீட்டில் தான் விட்டு வந்திருக்கோம், 2 குட்டி பாப்பாங்க இருக்காங்க, 2 பேரையும் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன். நான் எங்கள் உயிர் இங்கே போகுதுன்னா கூட அது அவருக்காக போகணும்னா ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கோ. நான் என்ன கேட்குறேன், நீ வந்து இப்போ ஒரு புள்ளைன்னு பெற்று வச்சுருக்கீங்களே, அந்த புள்ள மேலே உண்மையான பாசம் வச்சு தான் இருக்கீங்களா, இல்லை என்னடா அது 2 குழந்தைய விட்டுட்டு நீங்கள் இங்கே வந்திருக்க, இங்கே செத்து போனால் அந்த குழந்தையோட நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சமாச்சும் யோசிச்சிங்களா? இப்போ தானே தெரியுது நீங்கள் ஏன் இப்படிலாம் திருமுடுன்னு ஓடுறாங்கன்ட்டு. இவங்களுக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை, பெத்த பிள்ளை மேலே இது இல்லை, கட்டின புருஷன் மேலே எந்த ஒரு கவலையும் இல்லை, அந்த அவங்க அப்பா அம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்களா அவங்க மேலே எந்த ஒரு இதுவுமே இல்லை. விஜயை பார்த்தா போதும், அவரை பார்த்துட்டு இந்த இடத்துல செத்து போனா போதுன்ற லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. போகணும்னா ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கணும். சாவும்ல செத்த பையல, நீ நாம இருந்தா ஒழுங்கு எனக்கு நீ சாவும்ல செத்த பையல. எங்க இப்படி பேசுனா
யாருங்க நம்ம நார்மலாக பார்த்துக்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க? ஏன்டா இவனுங்க என்ன பைத்தியம் ஆயில் எப்படி இவங்க ஊருக்குள்ளே நடமாடிக்கிட்டு இருக்காங்க இப்போ மென்டல் ஹாஸ்பிட்டலில் போகாமல்? ஏன்னா இவன் கட்டனோட புருஷங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஏன் நாளைக்கு விஜய் தோத்துட்டார்னா சப்போஸ் அந்த பொண்ணுங்களே சொல்லுதுங்கன்னு வைங்க, ஏங்க விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி, நீங்களும் சரின்னு சொல்லி விஜய்க்கு ஓட்டு போகிறேன்னு சொல்லி போட்டு வந்துட்டீங்கன்னு வைங்க, ஏதோ ஒரு சின்ன ஒரு பர்சன்டேஜ் கூட சொல்லுவோமே விஜய் தோத்துட்டார், நாளைக்கு உங்களுக்கு சோத்தில் விச வைக்க கூட தயங்க மாட்டாளுங்க. பார்த்துக்குங்க. சோத்தில் ஏன்னா நீ ஓட்டு போடாதனால தான் விஜய் வந்து தோத்துட்டாருன்னு சொல்லி சோத்தில் விச வச்சுருவாங்க. கவனமாக இருந்துக்கங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம யாருக்கு ஓட்டு போகிறோன்றத ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸாம்பிளாக கூட நம்ம எடுத்துகிட்டு வெளியே வர முடியாது. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இல்லைனா நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன், நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன்னு சொல்லி காட்டி கூட தொலைஞ்சிடலாம். அதுவும் காட்ட முடியாது. இதை கூட கொஞ்சம் விட்டுருங்க. அதாவது பிறந்த குழந்தை வீட்டில் வந்து குட்டி பார்ப்பாங்கள்ல, வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன்ற மாதிரி இந்த அம்மாக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னொரு கேஸ் என்ன அப்படின்னா, வயிற்றில் இப்போ தான் குழந்தை இருக்கான், டாக்டர் இப்போ தான் 2 மாதம் 3 மாதம் சொல்லியிருக்காங்க, கவனமாக இருக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த அம்மா இந்த விஜயை பார்க்குறேன்னு சொல்லி வந்து கிளம்பி வந்துருச்சாமா. தங்கச்சி வந்து கன்சீவா இருக்காங்க. கன்சீவ்னா இப்பதான் 1 month ஆகுது, சாரி 1 week தான் ஆகுது. கன்ஃபார்ம் ஆயிருக்கு. லேட் பிரெக்னன்சி தான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாங்க வீட்ல எல்லாம் வேணா கூட்டிட்டு போக மாட்டோம்னு சொன்னோம். ஆனா கண்டிப்பா பக்கத்துலயே ஓடி போய் பாத்துட்டாங்க. இன்னொன்னு அவர் கார் வரும்போது எல்லா டிவிலயுமே டெலிகாஸ்ட் ஆகும், யாருமா இந்த ரெட் கலர் சுடிதார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்துனாங்க. அந்த அளவுக்கு கார் போகும்போது அந்த கயிறை தூக்கிட்டு பக்கத்துலயே போய் கை குடுக்குடுன்னு போனாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. நீ புள்ள பெற்றுக்கணுன்னு தான் நீங்களா இருக்கீங்களா, இல்லை சும்மா கிளம்பி வந்து? எனக்கு புரியவே இல்லைங்க. குழந்தை வெளியே இருந்தால் கூட பரவாயில்ல, வயிற்றுக்குள்ளே இருக்குது, பாதுகாப்பாக இருக்கணும், ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் விஜயோட கூட்டத்துக்கு போயிருக்கீங்கன்னா, யாருமா நீங்களா, எங்கேருந்துமா நீங்களா வரீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. அதுலேயும் நான் வருவேன்னு சொல்லி அடம்பிடிச்சிட்டு ஏறி வந்தேன்னு சொல்ல மாதிரி இருக்கு. எனக்கு அந்த வடிவேலு காமெடி தான் வருது. ஏன் நான் ஜெயிலுக்கு போகிறேன்ற மாதிரி, ஏன் நான் சாக போகிறேன்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கு இவங்க பண்ணுறதெல்லாம். குடுக்குடுன்னு போனாங்க, ஆனால் கை கொடுக்க முடியல. இருந்தாலும் எப்படியே பக்கத்தில் போய் பார்த்துட்டேங்கிற சந்தோஷம், அதனால எல்லாமே ரொம்ப அழுதாச்சு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல்ல நீ? நான் ஓட்டு போடுவேன். எங்க வீட்டுல 9 பேர் இருக்காங்க, 9 பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு சோர்ல விஷம்தான். நான் சொல்லலை, நான் இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அந்த வீடியோவே கிடச்சிருச்சு. அதாவது சோறில் விஷம் வச்சுருவாங்களாம். நம்ம வீட்டில் அப்படி எதுவும் இருக்காது எனக்கு தெரில. ஆனால் நம்ம வீட்டில் வந்து நம்ம சொல்கிறத கேட்டுப்பாங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். சரி, இவங்களோட என்ன அட்டூழியை வந்து எங்கெங்கெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னா, இவனுக்கு இந்த மாதிரி தான் ஜோம்பிகளாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, ஒரு மனுஷன் அதாவது இப்போ ஒவ்வொன்றா வந்துக்கிட்டு இருக்கோம், நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஒரு இடத்துல குழந்தை பிறந்து அந்த குழந்தைய விட்டுட்டு வந்த கேஸு, இன்னொன்று வயிற்றுக்குள்ளே இருந்த குழந்தை கேஸு, இன்னொன்று கல்யாண மண்டபத்திலே ஒரு கேஸுங்க. கல்யாண மண்டபத்தில் நான் என்ன சொல்கிறேன், அந்த கல்யாண பொண்ணு அந்த பையனெல்லாம் எதுவும் பேசவே இல்லை. ஆனால் அவனோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தவன் டிவிக்கே கொடியை எடுத்து போட்டு சட்டையை கழட்டி போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவனுங்களை என்னன்னு சொல்றது சொல்லுங்க? இப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கு தெரியுமா? அதாவது குழந்தையும் பெற்றுக்கணும் கூடாது, வயிற்றுல இருந்தாலும் போட்டு தள்ளணும், வீட்டில் விட்டு வந்தாலும் நீ செத்து போயிடுவ, கல்யாணம் பண்ண போகிற கல்யாணம், அதாவது எனக்கு தெரிஞ்சு இது ரிசப்ஷன் மாதிரி தான் தெரியுது. அந்த இடத்துல இவன் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கான்னா, அந்த பொண்ணு அதாவது அந்த பையனோட ஃப்ரெண்டு தான் ஆடிக்கிட்டு இருக்கான்னு வைங்க, அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அந்த பொண்ணு என்ன நிலைமை யோசிச்சுக்கிட்டு இருக்கும்? கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இவன் ஃப்ரெண்டே இந்த ஆட்டம் ஆடுறான்னா, இவன் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவன் எந்த அளவுக்கு ஆட்டம் ஆட மாட்டான்னு அந்த பொண்ணு நினைக்காதா? எல்லா இடத்துலையும் தான் அட்டலியம் பண்ணுறீங்க. ஏன்டா ஒருத்தவனோட வாழ்க்கை இப்போ தான் தொடங்க போகுது, அதுலேயும் வந்து மண்ணள்ளி போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அவன் நினச்சிருப்பான் இவனை கூப்பிட்டாமலே இருந்திருக்கலாமேடா அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாப்புல அவரும். இன்னொரு கேஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தன்னுடைய பிறந்த புள்ள, தனக்கு அந்த பையன் பிறந்த புள்ள விஜய் ஏதோ பேசிட்டானா, அதுக்கு முகத்தை மூடி, அந்த பையனுக்கு முகத்தை மூடி, எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 வயசு இருக்கும்னு கூட வைங்க, முகத்தை ஃபுல்லாக மூடி கையை மூடி, அதாவது தடுத்துருவானா, அந்த பையன் தடுத்துருவானா, மூடி அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்குங்க அந்த பொம்பளை. தப்பா பேசினான். என் பையனா இருந்தாலும் அவனை எனக்கு புரியவே இல்லை. டே, நீங்க யாரா நீங்களா?
நான் கூட நம்ம அண்ணே சாட்டை அவர்களோட வீடியோலாம் பார்க்கும்போது உண்மையிலே நினைப்பேன் என் அண்ணே வந்து ரொம்ப போட்டு தாவேக்கா போட்டு பொழப்பலன்னு பொழக்கிறாங்கன்னு. ஆனால் இப்படியெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் உண்மையிலே இவங்களை இப்படி தான் போட்டு பொழக்கணுமோ அப்படின்ற மாதிரி தோணுது. எங்க பெத்த பிள்ளைய யாராச்சும் முகத்தை மூடி போட்டு அவனை அந்த பிள்ளைய போட்டு அடிப்பாங்களாங்க? பெத்த அம்மாவார் நீ இருக்கியே, நீ அம்மாவா தாயா இல்லை பேயான்னு எனக்கு தெரியும் யோசிக்கக்கூடிய நிலைமையில் கொண்டாந்து விட்டுருக்கீங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவங்க அரசியல்னு ஒன்று வந்திருக்காங்கல்ல, இதனால இன்னும் நடக்கும், இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். புரியலைங்க. குழந்தைய அதாவது வளர்க்கணும்னு சொல்லி பெற்றுக்காங்களா இல்லை சாவை கொடுக்கணும்னு சொல்லி பெற்றுருக்காங்களான்னு தெரில. அதாவது விஜய் வாழ்க, விஜய் டிவிக்கே வாழ்கன்னு சொல்லணுமா? அந்த பையனாச்சும் இப்போயாச்சும் கொஞ்சம் அதான் வரக்கூடிய அந்த ஜென்ரேஷனாச்சும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தா அவங்களையும் மண்ணுக்குள்ளே தான் தூக்கி போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அப்புறம் ரீசெண்டாக நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்போம், ஏற்கனவே போட்ட வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு குப்பை பிறகு கூட 4 பொண்டாட்டி வச்சுருக்கான். சாக்கடால்ற 10 பொண்டாட்டின்னு சொன்னோம்ல, அதுக்கு வச்சு செய்யும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பொண்ணு மறுபடியும் ஒரு வீடியோ போட்டு, இல்லை நான் அந்த மாதிரி பேசின தப்பு, என் கூடயே என்னோட சொந்தக்காரங்களும் பார்த்திங்க அப்படின்னா தூய்மை பணியாளர் அந்த வேலையில் இருக்காங்க, நான் அப்படி பேசுனது தப்புன்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஆனால் அது சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்லி இன்னும் 4-5 கேஸுங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருக்குங்க. ஒரு பொண்டாட்டின்னு சொல்லு, குப்பை பெருக்கிற கூட ஒரு பொண்ணு சொல்லிட்டு பாரு 4 பொண்டாட்டின்னு, அவர் இஷ்டம் இருக்குது வச்சுப்பாரு. சரி, நான் என்ன கேட்குறேன், இதே இது உன் புருஷனோ இல்லை உங்கள் அப்பாவோ இல்லை உங்கள் தம்பியோ உங்கள் அண்ணனோ அவங்களும் அதே மாதிரி நினச்சி எனக்கு முடியும், என்னால் முடியும், 4 பொண்டாட்டி கூட என்னால் வாழ முடியும், நான் அப்படி தான் வச்சுப்பேன்னு சொல்லி வச்சுக்கிட்டா இந்த அம்மா ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுப்பாங்க போல இருக்குது. என்ன ஜென்மங்களோ. இப்போது ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா விஜய் வந்து நிறைய இடத்துல பிரச்சாரம் போயிட்டு இருக்காரு. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம். எனக்கு தெரிஞ்சு அவர் வெளியே வந்தாருன்னா பல உசுறு போயிட்டு இருக்கு. ஸோ அதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் போய் விஜயை பார்த்து என் உயிர் இங்கே போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லக்கூடிய அந்த பெண்களில் இந்த ஒரு பெண்ணும் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இவங்க போய் அந்த கூட்ட நெரிசலில் மாட்டிக்கிட்டாங்க. மூச்சு விட முடியல அம்மாவுக்கு. மூச்சு விட முடியாமல் தத்தளிச்சுட்டு அந்த அம்மாவை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. தேவையா உனக்கு? இதெல்லாம் தேவையா? இதுக்கு போகணுமா? முதல்ல நீ போனாலும் போய் செத்து போனாலும் பரவாயில்லன்னு சொல்லுவாங்களே. எனக்கு அதுதான் ஒரு இது புரியலை. இவங்களை நம்பி வீட்டில் இருக்கிறவங்க என்ன, அதாவது டிவிக்கே கட்சிக்கு நான் வந்து பிரச்சாரத்துக்கு போயிடுறேன்னு சொல்லிட்டு போகிறவங்க ஒரு நிமிஷம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நினச்சிக்கோங்க, இவன் வீட்டு விட்டு வெளியே போகிறானே அந்த கட்சிக்குன்னு சொல்லி போகிறானே, திரும்ப வருவானான்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து எதாக இருந்தாலும் முடிவு பண்ணுங்க, அனுப்பி விடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னா, அதாவது டிவிகேல வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த சீட்டு கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீட்டுக்கு வந்து இத்தனை கோடி கேட்குறாங்க, இத்தனை பணம் கேட்குறாங்க. குறிப்பாக புசியானந்த் தான் இந்த விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இந்த பணம் அது இதுன்னு அவர் தான் கேட்டுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி டிவிகேல இருந்து அந்த டிவிகே தொண்டர்களே வெளியே வந்து டிவிகே ஒலிக, புசியானந்த் ஒலிகன்னு சொல்லி இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயா சாட்டை, ஒரு விஷயம் நல்லா தெளிவாக புரிஞ்சு போச்சியா, நீ ஒரு தீர்க்கதரிசியா. ஆனால் டிவிக்கே வந்து என்னென்னலாம் பண்ணுவாங்கன்றத எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடியே மனுஷன் வந்து கணிச்சு சொல்லிட்டாப்புல. அன்றே கணித்தார் சாட்டைன்னு சொல்லி பல வீடியோ போடலாம் போல இருக்குது. அத்தனை விஷயம் வந்து உண்மையாக ஒன்றா நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஒன்று தான் இது. நான் வந்து இவங்க பண்ணுற இதுக்கு வந்து அரசியலுக்கு வந்து என்னால் வர முடியாதுன்னு சொல்லி அங்கேருந்து அந்த இருக்கிற உறுப்பினர் எனக்கு வந்து சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தவருக்கு சீட்டு கொடுக்கல. அதனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, எல்லாத்தையும் கலட்டி போட்டு, எப்பா சாமி உன் அரசியலும் வேணாம், உன் கட்சியும் வேணாம், நீயும் வேணான்னு சொல்லிட்டு அதை அப்படியே தெருவில் போட்டு அவர் பாடி கிளம்பிட்டார் மனுஷன். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணுங்க அவங்க தான் பயங்கரமானது. என்ன அப்படின்னா, அதாவது விஜயா சொன்னார் காசு வாங்க சொல்லி, அவருக்கெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது, தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாருன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. உங்கள் கட்சியில் அதாவது புஷி ஆனந்த் தான் பண்ணுறாருன்ற மாதிரி சொல்கிறீங்க. புஷி ஆனந்தே பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கு வந்து ரைட் ஹேண்டு தானே.
புஷி ஆனந்தே விஜய்க்கு ரைட் ஹேண்டு. ஸோ அவர் ஒரு விஷயம் பண்ணுறாருன்னு நீங்கள் இந்த அளவுக்கு பேசும்போது அவர் காதுக்கு போகாமையாக இருந்திருக்கும், அவருக்கு தெரியாமையாக இருந்திருக்கும். எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான், எல்லாருக்கும் தெரியக்கூடிய விஷயங்கள் தான். என்ன நீங்கள் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க, அதுதான் எங்களால் ஏற்றுக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விஷயம் நடந்தாலும் அதில் டிஎம்கே தான் அதுக்கு காரணம் முழு அதாவது இவங்க இதில் எவனாச்சும் ஒரு குசு போட்டால் கூட அதுக்கு காரணம் டிஎம்கே தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவானுங்க. அதில் தான் இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது விஜய் இங்கே இருக்கிற அந்த ஒரு தொண்டர்கள் பார்க்கலையாம், பார்க்க முடியாமல் போனதுக்கு காரணம் டிஎம்கே தானா. அவரை பார்க்கணும் தானே நாங்கள் ஆசாசியாக ஒரு எட்டு எங்களை பார்த்துட்டு டிஎம்கே சூழ்ச்சி தான். அதுலேயும் குழந்தையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காங்களா? நல்ல வேலை குழந்தைய விட்டுட்டு வந்தீங்க, இல்லைனா வேற மாதிரி இப்போ நடந்திருக்கு இந்த இதெல்லாம். நல்ல வேலை அவர் வரலைன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஏன்னா வந்திருந்தாருன்னா பல பேர் என்ன நிலைமைக்கு ஆயிருப்பாங்கன்னு இப்போவுமே புரியலை. இப்போவும் ஒரு பயமாக தான் இருக்குது நமக்கு. வருவாருன்ற ஒரு ஆசையில தான் 4 மணி நேரம் நிக்கிறோம், சரிங்களா? இப்ப திடீர்னு வர மாட்டாரு, அவருக்கு பர்மிஷன் கொடுத்து குழந்தைங்களை விட்டுட்டு நிக்கிறோம். ஸோ நார்மலாக இவங்க எந்த அளவுக்கு போவாங்கன்றது நமக்கு தெரியும். அதுலேயும் ஒரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவருக்கு காரில் போயிட்டு இருக்காரு, காருக்கு குறுக்கால போயிட்டாங்க. காருக்கு குறுக்கால போய் பூவள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்களாம். அந்த மனுஷன் கேட்டாராயா உங்களுக்குலாம்? ஏன்டா? அதாவது இவங்களும் கேவலப்பட்டுட்டு அந்த மனுஷனையும் கேவலப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவர் பாட்டுக்கு வர்றாரு, பிரச்சாரம் பண்ணுறாரு, போகிறாருன்னு விடுறதை விட்டுவிட்டு பின்னாடியே ஓடுறாங்க. அந்த ஒரு வண்டியை நாய் துரத்திக்கிட்டே ஓடும்ல, பின்னாடியே நாய் துரத்திக்கிட்டே ஓடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க இவங்க. பூவை போடுறேன்னு இல்லை அந்த கார் மேலே பூவை போட்டு எதை நீங்கள் அலங்கரிக்க போகிற, இல்லை என்ன தான் உங்களுக்கு தெரிய போகுது? எனக்கு தெரிஞ்சு என்னைக்காவது ஒரு நாள் இவங்க லாரியில் அடிபட்ட சட்னியான அந்த நாய் மாதிரி என்னைக்காச்சும் அடிபட தான் போகிறாங்க. கண்டிப்பாக இது நடக்கத்தான் போகுது. ஏன்னா இவங்க அறிவு இருந்து பண்ணுறாங்களா இல்லாமல் பண்ணுறாங்களான்னு தெரில. அவ்வளோ வேகமாக வந்துக்கிட்டு இருந்த காரு அந்த காருக்கு நடுவால் போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தவன் பார்த்தீங்க அப்படின்னா, நீ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இவனுங்க பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களில் இது ஒன்று கண்டிப்பாக சேர்த்துடுறாங்க, போஸ்ட் மரத்தில் ஏறுறது. சும்மாவே இவங்களை அணில் குஞ்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க சும்மா அதை நிரூபிக்கிற மாதிரியே மறுபடியும் இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறதை எதுக்கு தான் வழக்கமாக வச்சுருக்காங்கன்னு தெரில. ஏன்னா அத்தனை பேர் இவங்களை நிப்பாட்டி ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருந்தா இவங்க வேணுக்குன்னே டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி வயரில் தொங்கிக்கிட்டு இருக்காங்க. சாக்கடிச்சு செத்து போனால் யாரா அவங்களாம் பார்ப்பா? சாக்கடிச்சு கருகி போய் கருவாடு மாதிரி ஆனால் எவன் அவங்கள பார்ப்பான்? அப்போ பார்க்குறதுக்கு விஜய் வருவாரா? ஏன்டா தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒரு விஷயம் இவங்க இப்படிலாம் பண்ணும்போது ஒரு வித பயமாக இருக்குங்க. அடுத்து என்ன இது அளவு கூட்ட போகிறாங்கன்னு தெரியாமல் நமக்கே பயமாக இருக்குது. அந்த அளவுக்கு தான் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க. ஸோ கடைசியாக நம்ம பேச போகிறது என்ன அப்படின்னா, இவங்களை திருத்தவே முடியாது. ஐயா விஜய், நீங்கள் நான் உங்களை எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க பண்ணுற விஷயத்தில் உங்களை சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இவனுங்க விஜய் ஃபேன் அப்படின்றத விட விஜய் வெறி பிடிச்சவங்களாம் இருக்கானுங்க. பக்கத்தில் விஜய் வந்தாலும் கடிச்சு வச்சுருவாங்க போல இருக்குது. அந்த மாதிரி வெறி பிடிச்சவங்களாம் இருக்காங்க. அதில் உங்களை சொல்லி ஒன்றும் குத்தம் இல்லையா? உங்களை சொல்லவும் முடியாது. ஏன்னா உங்களை சொல்லி நீங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நாமளான்னு சொன்னால் கேட்கவா போகிறாங்க? தற்குறின்னு சொல்கிறாங்க. அது நல்லாவே பொருந்துது இவங்களுக்கு. ஸோ அவ்வளோதாங்க, இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி பதறுது. கொஞ்சம் உங்கள் வீட்டில் யாராச்சும் தாவேக்காவோட தொண்டர்களோ இல்லை அதை சப்போர்ட் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் உட்கார்ந்து பார்த்து பக்குவமாக இருக்கிற மாதிரி அறிவுரை கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா கேட்கக்கூடிய கேஸு கிடையாது, இருந்தாலும் கொஞ்சம் சொல்லுங்கள். பெத்த கடமைக்கு நீங்களாச்சும் அதை சொல்லிவிட்டு கொஞ்சம் அவங்கள உசுரோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க எலெக்ஷன் முடிகிற வரைக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.